அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேணி போயிட்டு வரேன் சரத்து. என்ன அவார்டுக்கு போய்கிட்டே இருக்கா? நான் கூட்டிட்டு போவேங்கிற என்ன துளி கூட இல்ல பாரு. இவளெல்லாம் நம்பி என் காதல சொல்லி அவ்வளவுதான், வேஸ்ட், சுத்த வேஸ்ட். என்னடா வேஸ்ட்? ஒண்ணு இல்லையே. ஏ உண்மையை சொல்லு. ஏதோ வேணிய பார்த்து தான் பேசிட்டு இருந்த. என்னாச்சு? எத்தனை மணிக்கு எழுந்த? 7 மணிக்கு. இப்ப மணி எத்தனை? 9. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன். இப்பதான். கூட பிறந்தவளாடி நீ? என்னடா? இல்ல கூட பிறந்தவளான்னு கேக்குறேன். கூடனா? கூடயே இல்லடா, 4 வருஷம் கழிச்சு பிறந்தேன். ஏய் சிந்தாமணி, அத கேக்கலடி. 7 மணிக்கு எழுந்து குளிச்சு நல்லா சாப்பிட தெரிஞ்சதுல? ஆமா. என்னங்காரன் நான் ஒருத்தர் இருக்கேனே, என்ன எழுப்பிடணும்னு தெரிஞ்சதா? நீதான் எழுப்பி விட்டா திட்டுவியே. திட்டுவேன், ஆனா இன்னைக்கு திட்ட மாட்டேனே. அது ஏன் அப்படி? அது எப்படியோ. நீ ஏண்டி எழுப்பிடல? சொல்லிட்டேல, நாளைக்கு எழுப்பி விடுறேன். நாளைக்கு சரி, ஓகே. நீ எப்ப எழுந்திருக்கிறியோ அப்ப என்னைய வந்து எழுப்பி விடு. டேய், எழுப்பி விடுவேன், அப்புறம் திட்டக்கூடாது. திட்டலாம் மாட்டேன், எழுப்பி விடு. சரி சொல்லிட்டேல, நாளையில இருந்து ஃபாலோ பண்றேன். சரி, இப்ப என்ன ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். இதுல நான் என்னத்த சொல்ல? என்ன? அது ஒண்ணு இல்ல, வேணி கூட போகணும்னு பிளான் பண்ணியோ? அப்படிலாம் இல்லையே. ஐயாடா, அது உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. தெரியுதா? ஆமா. அப்புறம் இந்த தங்கச்சியை விட்டுட்டு பொண்ணு பாக்குற விஷயத்தை பத்தி பேசினியாமே? பொண்ணு பாக்குற விஷயமா? என்னடி சொல்ற? அதான்டா உன் கல்யாணம். ஏன் கல்யாணமா? இல்லையே. ஓஹோ, அப்பனா நேத்து ராத்திரி மொட்டை மாடியில எதை பத்தி பேசுனியா? 3 பத்துல எவன் சொன்னா? டேய் சரத்து. டேய், நீ ஆபீஸ் கிளம்பலையா? இப்பவே வா, அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. கொறுப்பாடு இவன் தானா? டேய் என்னடா முழிக்கிற? ஒரு குட் மார்னிங் சொல்றா. ஜீவா. நேத்து நைட்டு நம்ம 4 பேரும் மொட்டை மாடியில பேசணுமா? சொல்லிட்டியா? உன்கிட்ட நான் சொன்னேன் பத்தியா, என்ன சொல்லணும்? டேய், அதுக்காக அவன்கிட்ட கேட்க வேண்டாமா? இதுக்குதான் இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. டேய் ஜீவா எருமை, பொண்ணுங்களை நம்பாம வேற யாரடா நம்புவ? ஷோ, என்னடா பதில காணோம்? அது ஒண்ணு இல்ல சரத்து. காலையில சிந்து சீக்கிரம் எழுந்து எனக்கு குட் மார்னிங் சொன்னாலா? அப்போ மொத்தம் அவட்ட குட் மார்னிங் மட்டும் சொன்னா எப்படி? அதான் நேத்து நடந்ததெல்லாம் சொன்னேன். ஆனா உங்களெல்லாம் நம்பி ஒரு விஷயத்த சொன்னா. என்ன ரொம்ப ஓவரா பண்ற? என்கிட்டயே சொல்ல மாட்டியா? ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும். அதானே, உனக்கு தெரியாம ஏதாவது இருக்குமா? இப்ப என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். போயாடி, உன்கிட்ட சொல்லாதது காரணம் நீ வேணிக்கிட்ட சொல்லிடக்கூடாதுங்கிறதுதான். சொல்லிட்டேல, சொல்லிடுறேன். பயப்படாதடா சிந்தாமணி, எனக்கு தான் பிடிச்சிருக்கு. இப்ப கூட பாரு, நீ கூட வரியான்னு என்ன கேட்காம அப்பா கூப்பிட்டதும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுக்கு போறா. அவகிட்ட போய் நீ இதெல்லாம் சொன்ன அப்புறம் என்ன ரொம்ப கேவலமா பாப்பா. என்னடி சிரிக்கிற? பயப்படாதடா, சொல்ல மாட்டேன். எனக்கு வேணிய பத்தி நல்லாவே தெரியும். இப்ப கூட அவ பேசும்போது ஒரு வித பயத்தோட தான் பேசுவா. எனக்கு அவளை நல்லாவே புரியும்டா. அதை விட என்ன நீங்க எல்லாரும் எப்படி பாத்துக்கிறீங்க? ஒரு நாள் கூட இதோ நம்ம தெருவுல கூட நடக்க விட்டதுல, பக்கத்துல நாளும் கூட கூட்டிட்டு போறது, எனக்கு தேவையானது நான் சொல்லாமலே நீங்க செய்யறது, இவ்வளவும் எல்லாருமே பார்த்து பார்த்து செய்றீங்க. ஆனா இதெல்லாம் 1% கூட வேணிக்கு கிடைக்காம அதை விட ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கா. டேய் சரத்து, ஜீவா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வேணி உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா நானா எதுவுமே சொல்ல மாட்டேன். வேணி கிட்ட மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மா யார்கிட்டயும். இந்த விஷயம் நம்ம 5 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். 5 பேரா? அப்பனா திரு கிட்ட நைட்டே சொல்லிட்டேன்டா. ரொம்ப சந்தோஷம்டா. சரி விட்டு, நம்ம சிந்து கிட்ட சொல்லாம எப்படி? அவளும் நம்மள ஒருத்தி. இப்படியே சொல்லி சொல்லிதான் நம்ம கூட ஆம்பளை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் பொண்ணா இருக்காளா? டேய் ரொம்ப பேசாத, அப்புறம் போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்கோ. சிரிக்காத, இதுக்குதான் இவகிட்ட சொல்லாதன்னு சொன்னேன். விடு, மிரட்டதான் செய்வா, ஒன்னும் பண்ண மாட்டா. சரிதான். சரிடா, போய் குளிச்சு டியூட்டி கிளம்பு. போலீஸ்காரனுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல. அப்புறம் திரும்பவும் கேக்குறேன், நாளைக்கு நான் எழுந்ததும் உன்னை எழுப்பி விடவா? எழுப்பி விடு. சரத்து, கொஞ்சம் யோசிச்சுக்கோடா. யோசிக்க என்ன இருக்கு? இன்னைக்குதான் என்னமோ 7 மணிக்கு எழுந்துட்டாலாம். இல்லாட்டி நான் தான் அவளை எழுப்பி விடணும். பாக்கலாம் மேடம் நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் எழுப்பி விடுறான்னு. டேய் சரத்து, இருடா இரு, நாளைக்கு உனக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த தங்கச்சிய லேசா நினைச்சிட்டேல, உன் தங்கச்சி எவ்வளவு டெரர்னு நாளைக்கு காமிக்கிறேன். ஓய் என்னடி? ஒண்ணு இல்லப்பா, போ நீ போய் குளிச்சு கிளம்பு. ஜீவா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதே இன்னும் 1/2 hour இருக்குடா. 1/2 hour கழிச்சு தான் கிளம்புவேன். ஏன்டா? இல்ல கேட்டேன். சரி ஓகே, நானும் கிளம்புறேன். ஓய் சிந்தாமணி. என்னடி சிரிக்கிற?
டேய் ஜீவா, நாளைக்கு ஒரு வேலை பார்க்கலாமா? என்ன வேலை? நான் எப்போ எழுந்திருக்கிறேனோ அப்பா அவனை எழுப்பி விடணுமா? எழுப்பி விட்டுலாமா? ஏய், இந்த ஆட்டைக்கெல்லாம் நான் வரலாமா? டேய் டேய் டேய், நடுச்சாமத்துல எனக்கு முழிப்பு தட்டாதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்ன எழுப்பி விடு. வேணா, தூங்குறவங்களை எழுப்புறது பாவம். பரவாயில்ல, நாளைக்கு நான் சரத்தை எழுப்பியே ஆகணும். என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம்? 12 1? ஏய், என்னாலலாம் முடியாது. நீயா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நீயா எழுப்பிக்கோ. டேய் டேய் அவன் சொன்னா அவனை எழுப்பு. நான் எதுக்கடி சாமத்துல முழிக்கணும்? டேய், நீ தானடா என் அத்தை மகன். நான் கேட்டா என்ன வேணாலும் செய்யணும்டா. ம், இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கோ. ஜீவா, செய்யறேமா, செய்யறேன். 12 வேணா, 1 வேண்டாம், 2 மணி. அதென்ன 2? 12 1க்குலாம் பேய் வாக்கிங் போவோம். அப்ப நாமளும் கூட சேர்ந்து போக கூடாது. 2 மணிக்கு அதுக்கெல்லாம் தூங்க போயிடும். அதுக்கப்புறம் போய் எழுப்பிக்கலாம். 2 மணிக்கு எழுப்பி விடுறேன்டி. சரி ஓகே, இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகேவா? என்கிட்ட சொல்லிட்டேல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. மா, என்னடா என்ன நடக்குது? பசுபதி ஏண்டா உள்ள வந்தான்? ஐயோ அம்மா, அவன் சொன்னா கேட்டா தானே. வேணி வேணின்னு என்னைக்கு அவனுக்கு வேணிக்கு இருக்கு பிடிச்சதோ அன்னையில இருந்து இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவளுக்கு போய் தாலி கட்ட போய் இந்த சரத்து சும்மா விடுவானா? தூக்கி லாக்அப்ல போட்டது இல்லாம இப்ப ஜெயிலுக்குள்ளேயும் போட்டான். அவன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியே வர்ற வரைக்கும் பொறுமையா இரு பொறுமையா இருன்னு. நானும் சொல்லிட்டேமா. இன்னும் விளையாட்டுத்தனமா அறிவு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அந்த வேணிய பார்த்தானோ அன்னையில இருந்து இப்படிதான் இருக்கான். வேணி வேணி வேணி, ஒன்னு இல்லாத அனாத கழுதைக்கு இவன் இப்படி சுத்திட்டு திரியறானா? அது அவங்கிட்டதாம சொல்லணும். ச்சே, மாமா, அதை விட நீங்க அனாத கழுத, ஒண்ணு இல்லாத கழுதைங்கிறீங்க. ஆனா அவ நம்ம தம்பிய பார்த்தாலே காரி துப்புறா. அவளுக்கு வந்த வாழ்வு. தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். நம்ம வீட்டுல இருக்க மத்தில அவளை 1 2 பார்த்திருக்கணும். சும்மா விட்டேன்ல, அதான் இப்ப இந்த ஆட்டம் ஆடுறா. என்ன மாமா, என்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கு பிடிச்சது வேணாம். இன்னும் நாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அவ ரொம்ப நல்லா இருக்காமா. இப்ப அந்த சரத்து டீச்சர் வேலை வேற வாங்கி கொடுக்கறானா. டீச்சராவும் ஆயிட்டா. அனாதை அனாதன்னு சொல்லி அவ நல்லாதான் இருக்கா. நாம தாமா ஆள் ஆளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான்டா, உண்மைதான். ஒன்னு இல்லாத கழுதன்னு சொல்லி அவ நல்லா தான் இருக்கா. நாம தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் சும்மா விடக்கூடாதுடா தர்மா. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு சும்மா விடவே கூடாது. உங்க அப்பா இருந்தப்ப, உங்க அப்பா செத்தப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படிய கூட நான் மிதிக்கல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சிவானி, இந்த சிந்து, இவள்களால நான் உள்ள வந்துட்டேன். மனசெல்லாம் வலிக்குதுடா தர்மா, மனசு வலிக்குது. ஐயோ அம்மா, நீ ஏமா கவலைப்படுற? எதுவும் நினைக்காதமா. நம்மள மீறி ஒண்ணு இல்ல. மா, நீ போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ வெளியே வா. ஜாக்கின்னு ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கேன், பெங்களூர் காரைமா. நாம போட்ட பிளானுக்கு அவன் நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவான். யாரா அது? பேரு ஜாக்கிமா. சிந்துவ குத்த போய் சித்தார்த்து கைய உடைச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்ன, சிந்துவ கொல்ல போனானா? ஆமாமா, சித்தார்த் மேல உள்ள கோபத்துல சிந்துவ கொல்ல போயிருக்கான். பழி வாங்குறானாமா. நேருக்கு நேரம் மோதுனா அது அப்பதானமா வலி. ஆனா புடிச்சவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்குனா காலம் பூரா வலியா இருக்கும்ல. அதாமா அவனோட பிளானு. டேய், அவன்கிட்ட பேசிட்டேமா. அவன் பணம் மூலமா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா ஆள் பலம் எனக்கு ஏகப்பட்டது இருக்கு. இங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கான். தர்மா, நம்பிக்கையானவனா? என்னமா நம்பிக்கை வேண்டி இருக்கு? அவன் எதிரி, நமக்கும் எதிரி. நாம கூட்டு சேர்ந்தாதான் நம்ம எதிரியா அழிக்க முடியும். நீ போட்ட பிளான் அப்படியே இருக்கட்டுமா. சீக்கிரத்துல வெளியே வா. இந்த ஜாக்கிய வச்சு நம்ம ஆடுவோம் பாரு ஆட்டம். அப்போ புரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நாமெல்லாம் எப்படி பொட்டவங்கன்னு. புரியணும் தர்மா, புரியணும். சரிடா, அவன் கூட கான்டாக்ட்ல இரு. கான்டாக்ட் என்னமா, டெய்லி போய் பாத்துக்கிறேன். நம்ம ஊர் பெரிய ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப அட்மிட் ஆயிருக்கான். நான் அப்பப்போ போய் பாத்துக்கிறேமா. சரிடா, நான் வெளியே வந்ததும் அவங்களுக்குலாம் இருக்கு. அது வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துட்டு போட்டோம். அடுத்து அவங்கள கவனிச்சுக்கிறேன். சரிம்மா. உன் தம்பிய பாத்தியாடா? பார்த்து பேசிட்டு தாமா வந்தேன். இவனுக்குலாம் தேவையாடா? நான் தான் இப்படி உள்ள இருந்து கஷ்டப்படுறேனா? அவனும் ச்சே. விடுமா, உள்ள இருந்தாலாவது அமைதியா இருப்பான். நீ வரமத்துல அவனும் வெளியே வந்துருவான். அப்புறம் 3 பேர் சேர்ந்து, ஜாக்கியோட சேர்த்து 4 பேர் சேர்ந்து தரமா ஒரு சம்பவத்தை பண்ணுவோம். சரிடா. நம்ம மில்லு வேலையெல்லாம் எப்படி போகுது?
அதெல்லாம் எப்பவும் போல நல்லா போய்கிட்டு இருக்கமா. நம்ம தொழில எப்பவும் விட்டுற மாட்டேன். நான் பாத்துக்கிறேமா. சரிடா, கவனமா இரு, எந்த வம்பு தும்புக்கும் போகாத. உன்னையும் தூக்கி உள்ள எதுவும் போட்டாங்க, நம்ம வேலை மொத்தத்துக்கு பாதிச்சிரும். இல்ல இல்லம்மா, நீ வர்ற வரைக்கும் எவனாவது வாண்டடா வந்து என்கிட்ட வம்பு இழுத்தாலும் நான் பேசாம தான் இருப்பேன். பாத்துக்கிறேமா, பாத்து இருக்கேன். சரி தர்மா. மா, நீ கவனமா இரு, நல்லா சாப்பிடு. ம், ஜெயில வந்து நல்லா சாப்பிடுன்னு சொல்ற பத்தியா, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா. போடா போ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மா, அடுத்து ஒரு நாள் நல்லா திரும்ப வரேன், பாத்து இரு. ம். சீக்கிரமே இந்த நாயகியோட ஆட்டத்தை பாப்பீங்கடா, பாப்பீங்க. ம். ஏய் சவுண்டா குடுக்குற? ஏய் இங்க பாரு, இங்க வா. பாரு, வேகமா பறக்குறாங்க. இதுல சவுண்ட் வேற. வா வா, திரும்ப வருவேல, கவனிச்சுக்கிறேன். நான் கூட வீட்டுக்குள்ள இருப்பாளோ, பார்க்க கஷ்டப்படணுமோ நினைச்சேன். பரவாயில்ல, கார்டன்ல தான் இருக்கா. ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இங்க வா, வந்துடு. அப்புறம் நாளைக்கு கொய்யாப்பழம்லாம் கொடுக்க மாட்டேன். கொய்யா பழமா? சரிதான். நம்மள பார்த்தா மூஞ்ச திருப்பிக்கிறது, காக்கா குருவி கிட்ட நல்லா பேசுறது. பாரு சேட்டைய, தேடி வேணி கூப்பிட்டா மட்டும் வருவ. வா வா வா. பாவம், வா வா வான்னு கூப்பிடுறா, நாமளாவது போவோம். ஹாய். ஹாய். பாத்தியா அந்த கிளியோட? சொல்லு சொல்லு, கிளியோட. நீ எதுக்கு இங்க வந்த? ஒன்ன பாக்கதா. நேத்து தானே அவ்வளவு திட்டி விட்ட, இனி என்ன பார்க்கவே வராதேன்னு திரும்பவும் வந்திருக்க. ஏய், பொண்டாட்டி பேச்ச கேட்கலாம், அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கேட்க முடியுமா? என்ன பொண்டாட்டி பேச்சா? அது அது ஐயோ இல்லம்மா, காதலி. இல்ல இல்ல, ஃப்ரெண்டோட பேச்சு. எல்லாத்தையும் கேட்காம நமக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் இருந்துக்கலாம். ஒழுங்கா இங்க எடுத்து போயிடு, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. இவ்வளவு நேரம் அந்த கிளி கிட்ட மட்டும் எவ்வளவு பாசமா பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? காண்டாமிருக மாதிரி. காண்டாமிருகமா? அப்படியா இருக்கேன்? ஆமாண்டா, போ போய் கண்ணாடியில பாரு. பார்த்துட்டு தானே இருக்கேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு நீதான் கண்ணாடி, உன் கண்ணுல தான் என்ன பாக்குறேனே. சோ, உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல, கிளம்பு. ஏய் சரி, ரொம்ப பண்ணாத என்ன. யார் ரொம்ப பண்றா? நீதான். இல்ல நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் அப்படியே பேசிட்டு இருந்தா நீ திரும்ப திரும்ப பேசதான் செய்வ. இனி நீ என்ன பேசினாலும் காதுல வாங்கவும் மாட்டேன், திரும்பியும் பார்க்க மாட்டேன். அப்படியே போறியா? திரும்பி பார்க்கலாட்டி என்ன, நான் முன்ன வரேன். ஏய், அந்த பக்கம் திரும்பினா திரும்பவும் அந்த பக்கம் வருவேன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீதான் தேவையில்லாம என்கிட்ட பேச மாட்டேன்னு டென்ஷன் படுத்திட்டு இருக்க. ஆமாண்டா, நேத்து வந்து எவ்வளவு கோபமா பேசுன. என்னமோ உனக்கு தான் கோபப்பட தெரியும் கத்துற. அதுவும் இல்லாம பாடி போடினு நேத்து உன் பல்ல உடைச்சிருக்கணும். பேசாம விட்டது ஏன் தப்புதான். ஏய் சாரிமா, கோபப்பட்டது ஓ மேல இல்ல, அந்த ஜாக்கி மேல. அது கொஞ்சம் உன்கிட்ட காமிச்சிட்டேன், தப்புதான், சாரி. நீ இப்படியே தப்பு பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்கணும்னா வாழ்நாள் முழுவதும் சாரி மட்டும் தான் கேட்கணும். அப்பா, அவ்வளவு தப்பா பண்ணிருக்கேன். ஆமாண்டா, இனியும் பண்ணுவ. எதுக்குடா, எதுக்கு ஜாக்கியோட கைய உடைச்ச? ஆளையே காலி பண்ணிருப்பேன். உனக்காக தான் பண்ணல, கைய மட்டும் உடைச்சேன். என்ன, எனக்காகவா? ஆமா, அவன ஆளை காலி பண்ணிட்டு நான் போய் ஜெயில உட்காந்துக்கிட்டா ஏன் சிந்துவை யார் பாப்பா? அதான் கைய மட்டும் உடைச்சேன். உனக்குலாம் அறிவே இல்லைன்னா? இல்லையா? உன்னை பார்த்துட்டேல, அப்புறம் எப்படி எனக்கு அறிவு இருக்கும்? டேய். சரி, கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோ. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பேசாம போ. ஏய் சிந்து, என்ன? நான் வேணா ஒண்ணு பண்றேன், அதுல உனக்கு கோபம் குறையுதான்னு பாக்கலாமா? நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ணாலும் சரி, இல்ல உன்னை பார்த்தாலே சரி, கோபம் தான் வரும். சரி ஓகே, பாக்கலாம். என்ன பார்க்கலாம்? நாளைக்கு பிப்ரவரி 7, நாளையில இருந்து நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட டேவா? அதான் பிப்ரவரி 14. லூசு மாதிரி பேசாதானே சிந்து, நாளையில இருந்து டெய்லி என்னென்ன டேவோ அதுபடி உன்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது ட்ரை பண்ணாத. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, என்னோட பதில் நோ தான். சரி ஓகே, பார்க்கலாம். 14ஆம் தேதி லவர்ஸ் டே. 13ஆம் தேதி வரைக்கும் நீ இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா கண்டிப்பா நீ அதை சொல்ல மாட்ட. ஆனா உன் ஃபேஸ்ல நான் அந்த ஃபீலிங்ஸ் பார்த்தேனா 14ஆம் தேதி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு போவேன். ஓகேவா? இல்ல நான் உன்னை பார்க்கவே வராதன்னு சொல்றேன். இதுல டெய்லி வந்து வேண்டாம் சித்தார்த், நீ டெய்லி என்ன பார்க்க வர எனக்கு உன் மேல கோபம் தான் அதிகமாகும்.
சரி ஓகே அதையும் பார்க்கலாம். நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். ஓகே பாய். வராத வருவேன் வராத வருவேன். சித்தார்த் வராத. சிந்து வருவேமா. அப்புறம் நேத்து நீ என் மேல கோபப்பட்ட, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் இன்னைக்குதான் யோசிச்சேன், பாசம் இருக்கிறவங்க மேலதானே கோபம் வரும். எனக்கு தெரியும் உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு. அததான் நீ நேத்து என்கிட்ட கோபமா காமிச்சது. உன்னைய அறியாம நான் உன் மனசுல வந்துட்டேன். அத உன் ஃபேமிலிக்காக வெளியே சொல்ல தயங்குற. ஒரு நாள் எல்லாத்தையும் மீறி உன் பாசம் தன்னை போல வெளியே வரும். வார்த்தையாலாட்டியும் உணர்வுகளா. கண்டிப்பா வெயிட் பண்றேன். சரி ஓகே நீ கிளி கூட பேசிட்டு இரு. பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்பெஷல் டேவா பார்க்கலாம். இங்க பாரு. இந்த ட்ரெஸ்ல செம்ம கியூட்டா இருக்க. பாய். ஏய் டேய் நில்றா. நாளைக்கு வராத பாத்துக்கோ. சித்தார்த் என்ன அவனாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறான். டெய்லி பார்க்க வர்றதுக்கே நான் வேண்டாங்கறேன். இதுல நாளையில இருந்து ஸ்பெஷல் டேவா. ஷோ என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவுதான் விரட்டினாலும் போகவும் மாட்டேங்கிறான். எதுக்காக நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சானோ. சாரி சித்தார்த். நீ எவ்வளவுதான் என் மேல உயிரா இருந்தாலும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். தேவையில்லாம நீ ஆசைப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. நினைச்சா பயமா இருக்கு. என்னங்க ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பார்க்குக்கு வந்து. ஆமாமா. ரொம்ப அழகா இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. என்னங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்க. என்ன சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல. சரி வினோனா எங்க? பார்க்குக்கு வாரேன்னு சொன்னாங்க. ஆபீஸ்ல இருந்து கால்மா பேசிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரிங்க. என்னங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஊருக்கு போனதும் சேஷா கிட்ட பேசி வினோனாக்கும் சேஷாவுக்கும் கல்யாண தேதி முடிவு பண்ணிடலாங்க. கண்டிப்பாமா. இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படியே விட முடியுமா? ஊருக்கு போனதும் அப்பா கிட்ட சொல்லி டக்கு டக்குன்னு பேசி முடிவெடுத்துடலாம். சரிங்க. இதுக்காக போனை வெளியே வச்சிருக்கீங்க? சரத்து கால் பண்றேன்னு சொன்னாமா. என்னங்க நாளைக்கு மதியோட வளைகாப்பு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கவலையே படாத. அடுத்தடுத்து நம்ம வீட்ல ஆல் ரெடியா இருக்காங்க. ரெடியாவா? அம்மா சுபா சிவானி ஃபுல்லா அடுத்தடுத்து நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் தான். எல்லாத்துலயும் நம்ம முன்ன நிக்கலாம். ஓகேவா? சரிங்க. என்னங்க சிவானி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சா? ஆமாமா இன்னைக்கே வந்துருவான்னு சொன்னாங்க. இன்னும் வந்துட்டாளான்னு தெரியல. சரத்து போன் பண்ணா தெரியும். சரிங்க. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்களே, யாரையும் மிஸ் பண்ணல. இதோ உன் உதடுதான் சொல்லுது, மனசு சொல்லாதுன்னு தெரியும். சீக்கிரத்துல கூட்டிட்டு போறேன். என்னங்க? ஒன்னும் இல்லம்மா. என்னங்க சரத் போன் பண்ணிட்டான். சரி ஓகே ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. டேய் சரத்து, திரு எப்படா இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன் சரத்து. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கியா நீ? டேய் அப்புறம் நேத்து நைட்டு மொட்டை மாடியில. ஏன்னா மொட்டை மாடியிலையா? ஆமாண்டா நேத்து நைட்டு மொட்டை மாடியில நீங்க 4 பேரும் சேர்ந்து. ஏய் அதான்டா. திரு இதான் அம்மா பேசுறாங்கறாங்க. வைஷ்வமா சாலாமா அப்புறம் இந்த நம்ம ஆந்தகனி. அச்சச்சோ போன் ஸ்பீக்கர்ல இருக்கு போலங்க. ஆமா ஆமா. என்ன மொட்டை மாடி? மேல் வீட்டு மொட்டை மாடி. டேய் உண்மை சொல்றா. என்ன பண்ணீங்க 4 பேரும் நேத்து? என்ன பண்ணோனா? டேய் சரத்து பொய் சொல்லாத. தலாத்த வைஷ்வத்த. ஐயோ அந்த கனி சொதப்புறாளே. என்னடா என்ன நடக்குது? டேய் திரு. வைஷ்வமா என்ன மொட்டை மாடி? அது ஒண்ணு இல்லம்மா. அது வந்து 4 பேரும். ஆமாமா நேத்து நாங்க 4 பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். அதத்தான் சொல்றான். பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா? என்ன பாட்டு? ஐயோ என்னங்க மாட்னாங்க. யாருக்கு தெரியும்? அவன் எதுக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுறான்? நீங்க இப்படி பண்ற மாதிரிதான். சரி சரி விடு, சமாளிப்பான். டேய் திரு என்னடா? வைஷ்வமா ஒண்ணு இல்லம்மா. நேத்து சரத்து இல்ல சக்தி மொட்டை மாடியில பாட்டு பாடி டான்ஸ் ஆனானா. அட பாவி, அந்த கண்ணி பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சேவ போட்டு கொடுக்கானே. என்னது சக்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆனானா? ஆமா சுபா சாரி டான்ஸா. டேய் திரு அந்த பாட்டு. ஆமா பாட்டு சூப்பரா படிச்சான்லடா. ஆமாண்டா படிச்சான். யோ பாவங்க. என்ன பாட்டு? சுபா அந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுவும் அதை பாடிட்டு இந்த பாட்டு யார்கிட்டயும் பானேன்னு சொல்லாதீங்கன்னு வேற சொல்லிருக்கான். ஆமாமா அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கான்.
அதுவும் சக்தி கிட்ட தான் கேட்கணும். ஆமா ஆமா, சக்தி கிட்ட தான் கேட்கணும். கேக்குறேன் இன்னைக்கு வரட்டும் கேக்குறேன். டேய் டேய் என்னடா பண்றீங்க? சலமா சும்மா. டேய் டேய் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு சும்மாவா? மா சண்டே இல்லம்மா, நிஜமாதான். ஆமா வைஷ்வமா, நான் கூட என்ன பாட்டுடான்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்னமோ அவன் பொண்டாட்டிய பத்தி தான் பாடி இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பத்தி? டேய் காட்டறவன், இந்த நைட் மொட்டை மாடிக்கு போயிட்டு லேட்டா வரும்போதே நினைச்சேன் நீ ஏதோ வேலை பாத்துட்டேன்னு. இன்னைக்கு வாடா கவனிச்சுக்கிறேன். நான் மாட்டிக்க தெரிஞ்சேன். ஏய் சக்தி, சாரிடா, உன்னை மாட்டி விட்டுட்டோம். டேய் திரு அதை விடு, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. வைஷ்வமா சீக்கிரம் வந்துடுறேன், இன்னும் ஒரு 2 மாசம் மட்டும். ஏய் சரி சரி, வாசுகி படிப்பு முடியட்டும். இன்னும் எக்ஸாம் இருக்கா? ஆமா அத்தை, இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும். இன்னும் ஒண்ணுதான் இருக்கா? எப்போமா? அது ஒரு அம்மா வாரம். 1 மாசம் இருக்குமா? அது என்னடா ஒரு எக்ஸாம்க்கு 1 மாசம்? அது அப்படிதாம்மா, அந்த எக்ஸாம் முடிச்சா வாசுகி முழு பிசியோதெரபி டாக்டர், அதனால 1 மாசமா. சரி என்னமோ சொல்ற. என்னமோலமா என்னென்னமோ சொல்றான் சரத்து. சரிப்பா, நம்பித்தானே ஆகணும், வேற என்ன பண்ண. சரி அதெல்லாம் இருக்கட்டும். திரு வாசுகி 2 பேரும் கவனமா இருங்க. என்ன ஒரு வருத்தம், நாளைக்கு மதிக்கு வளைகாப்பு, நீங்க 2 பேரும் இங்க இல்லையேங்கிற கஷ்டம்தான். சாலமா அப்படிலாம் கஷ்டப்படாதீங்க, நான் ஜீவா கிட்ட சொல்லிருக்கேன் லைவா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சென்ட் பண்றான்னு, நான் அப்படியே பாத்துக்கிறேமா. சரியா சரியா, உங்க அப்பா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு படிப்பு முக்கியம், அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். சரிம்மா. அத்தை என்னடி? சக்தி வர சவுண்ட் கேக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏய் சுபா வெயிட் அத்தை, இதோ வந்துறேன். டேய் சக்தி, என்னன்னு தெரியாமையே அடி வாங்க போறடா. சரத்து, சக்தி வந்தாச்சா? வந்தாச்சு, நம்ம கொளுத்தி போட்டது இப்ப கொஞ்ச நேரத்துல வெடிக்கும்னு நினைக்கிறேன். டேய் டேய் அண்ணன் தம்பிகளாடா 2 பேரும், 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை மாட்டி வர்றீங்க. விடுங்கம்மா, பொண்டாட்டி கிட்ட தானே, அடி வாங்கட்டும். டேய் திரு அங்க எப்படி? இங்க எங்க? என்னங்க? அந்த அளவுக்கு இன்னும் ஆகலமா. சரிதான் சரிதான். சரி, அப்பா என்ன பண்றாங்க? எல்லாருமே நாளைக்கு வளைகாப்புன்னு ரொம்ப பிஸியா அலைஞ்சிட்டு இருக்காங்கடா. ஜீவாவும் சிந்துவும் கடைக்கு போறேன்னு போயிட்டாங்க. மரகதான் சும்மா இருப்பாளா, நானும் கூட துணைக்கு போறேன்னு அவளும் ஜாயின் பண்ணி போயாச்சு. வீட்டுல இருக்கிறது சுபாவும் இந்த சரத்து கழுதைதான். அதுவும் இன்னைக்கு சீக்கிரம் டியூட்டில இருந்து வந்தாச்சு. ஆமா ஆமா, அதனால குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் சும்மாமா. தெரியுதுடா. சரி சரி கவனமாரு, வாசுகிய பாத்துக்கோ. சீக்கிரம் சாப்பிடுங்கடா. சரிங்கம்மா. சிவானி கிளம்பிட்டேன்னு சொன்னாடா, இப்ப வந்துருவா. சரிங்கம்மா, வரட்டும், நான் கால் பண்றேன். சரி சரி. டேய் பேசிட்டு காலை கட் பண்ணு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சாலா நீ வா, நம்ம போலாம். சரிங்கக்கா. சரத்து, இடே திரு கொஞ்ச நேரத்துல மாட்டி விட்டுருப்பாடா. நல்ல வேலை நம்ம சக்தி காப்பாத்துனா. டேய், இனி சக்தியை காப்பாத்த போறது அது அந்த ஆண்டவனாலையும் முடியாது. டேய் ஆமா ஆமா. டேய் சரி ஓகே, அண்ணி நல்லா இருக்காங்கல்ல? உனக்கு அங்க ஜாலியா போகுதுல? எனக்கு என்னடா, வினோ பாதி ஒர்க்க பாத்துக்கிறான். வீட்டுல இருந்த மணிக்கு லேப்டாப்ல செக் பண்றது மட்டும்தான். மிச்சப்படி உங்க அண்ணி கூட தான் டைம் போகுது. ஓகே ஓகே, நல்லா பாத்துக்கோ. சரிடா. சரி, எல்லாரும் ஊருக்கு ஒரு நாள் வரணும்னு சொன்னாங்க, பாக்குறேன், பாத்துட்டு கூட்டிட்டு வரேன். சரத்து நிஜமாவா? ஆமா நீ. சரத்து எல்லாருமே வரீங்களா? ஆமா நீ, அம்மா அப்பா வர முடியாது, மிச்சப்படி நாங்க எல்லாம் வரலாம்னு பிளான் போட்டிருக்கோம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சரத்து. எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா நீ வரும்போது உங்ககிட்ட சொல்றோம். மதியம் நீ வளைகாப்பு முடியட்டும், அடுத்து எல்லாரோட ஒர்க்க பார்த்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அப்படியே கிளம்புறோம். சரி சரத்து. ஓகேடா, வரதுக்கு முன்ன கால் பண்ணுங்க. ஓகே திரு. டேய் சரி, நான் வச்சிடறேன். பாரு, சிவானி வந்ததும் கால் பண்ண சொல்றேன். சரிடா. டேய் சிந்து வந்ததும் சொல்லு. சொல்றேன்ப்பா, அவகிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவளே கால் பண்ணிடுவா. சரிடா, வச்சிடவா? வச்சிடு. என்னங்க இருந்தாலும் சக்தி பாவம், ஏங்க இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒரு சந்தோஷமா? பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறதும் அடி வாங்குறதும் புருஷ லட்சணம். என்னங்க? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, அது சக்திக்கு மட்டும்தான். சரி இருங்க, வினோக்கு கால் பண்ணலாம், ரொம்ப நேரம் ஆச்சு. பைபிள நம்மள இங்க உட்கார வச்சுட்டு சேஷா கிட்ட பேசினாலும் பேசிக்கிட்டு இருப்பா. பேசிட்டு வரட்டுங்க. அப்படிங்கிறீங்க? சரி, அப்பனா நாம 2 பேரும் பேசிட்டு இருப்போம். சரிங்க. ஹாய் சரத்து. ஏய் வேணி, எங்க போயிருந்த? சும்மா பக்கத்துல வள்ளியக்கா கூட கடைக்கு போயிருந்தேன். இப்பதான் வரியா? ஆமா. இன்டர்வியூக்கு போனியா, என்னாச்சு? பாடம் எடுக்க சொன்னாங்க, எடுத்து காமிச்சேனா ஓகே சூப்பர்னு சொல்லிட்டாங்க. ஏய் பரவாயில்லையே, எப்ப இருந்து வர சொன்னாங்க? திங்கக்கிழமையில இருந்து ஜாயின் பண்ண சொல்லிக்கிட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சரத்து, அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா பேசுறாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி இருக்கணும் எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ஓகே தான். ஓகே ஓகே, உனக்கு பிடிக்குதோ என்னமோ நினைச்சேன். எனக்கு இந்த மாதிரி இப்படி வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். எனக்கு பிடிக்குது பிடிக்காதது வேறயா? ஏய், நீ படிச்ச படிப்புக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு, சும்மா எல்லாம் கிடையாது, புரியுதா?
ஆமா எந்த கடைக்கு போனீங்க? இல்ல நாளைக்கு மதி வளைகாப்புல, அதனால பூ இதெல்லாம் வாங்க போனோம். நானும் வள்ளியக்காவும் கருப்பியும். ஓ அப்படியா? ஏய் வேணி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன சரத்து? நாளைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆள் வராங்க. யாரு? உனக்கும் எனக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க தான். உனக்கு எனக்குமா? யாரு சரத்து? சொல்லு பார்க்கலாம். சொல்லுனா திடீர்னு யாரு? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் அப்பா அம்மா. இப்ப அவங்களும் கூட இல்ல. அப்புறம் நீங்க மட்டும்தான். எல்லாருமே என் கூட தானே இருக்கீங்க. வேற யாரையும் உனக்கு தெரியாதா? ஆஹா. சரி ஓகே, நாளைக்கு காலையில இங்க வந்துருவாங்க. யாருன்னு முடிஞ்சா கெஸ் பண்ணு, இல்லாட்டி நாளைக்கு பாத்துக்கலாம். ஏய் சரத்து, யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்துரும். நீயே சொல்லு, யார் வரப்போறா? அதான் சொன்னேனே, உனக்கும் எனக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு. யாருன்னு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். உனக்கும் எனக்கும். ஹே ரொம்ப யோசிக்காத. இல்லாட்டி விடு, நாளை காலையில பாத்துக்கலாம். ஆ, சரி ஓகே. நீ என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சு வந்தேமா. பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பாக்குறாங்க. நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன். உட்காரேன், ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். இல்ல இல்ல, எனக்கு வேலை இருக்கு. போய் பூ கட்டணும். அப்பனா நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கேனா? அப்படி இல்ல. அப்பனா நானும் வந்து பூ கட்டவா? உனக்கு கட்ட தெரியுமா? அத்தாடி, சும்மா சொன்னா விட்டா பூ கட்ட விட்டுருவா போல. சரி நல்லா. என்ன சரத்து? ஒண்ணு இல்லம்மா. அது என்ன காலையில கடக்கடன்னு ஓடிட்ட? நீதான் தூங்கி எழுந்து வர லேட்டு. உன்னை பார்க்காம போயிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. உன்னை பார்த்துட்டு போனோன்னா ரொம்ப சந்தோஷமா போனேனா. அங்க போனோன்னா புக்கை கொடுத்து பாடம் நடத்துங்கன்னு சொன்னாங்க. கடகடன் போர்டுல எழுதி போட்டேன். ஓஹோ, அதெல்லாம் என்ன பார்த்துட்டு போனனால? ஆமா, எனக்கு பண்ற நல்லதெல்லாம் நீதானே. உன்னை பார்த்துட்டு போனா ஒரு சந்தோஷம். ஓகே ஓகே. சரி, இப்பதான் வந்தியா? டீ காஃபி ஏதாவது குடிச்சியா? சுபா போட்டு கொடுத்தாமா. சரி ஓகே, அப்புறம் நான் போய் பூ கட்டுறேன். ஓ. இனி கண்டிப்பா யோசிப்ப, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறான்னு. யோசி யோசி, நீ கண்டுபிடிக்கிறியான்னு பாப்போம். ஆனா நீ நாளைக்கு என் மேல கோபப்படுவ. கோபப்பட்டேனா ஏதோ சம்திங் பார்க்கலாம் பார்க்கலாம். சிவானி, ஓய் சிவானி. சொல்லு ராம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் எடுத்து வச்ச ட்ரெஸ் ஓகேவா? ஓகே ராம், நல்லாதான் இருக்கு. என்னாச்சு? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? எப்பவும் அம்மா வீட்டுக்கு போறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ. இன்னைக்கு என்ன சந்தோஷம் முகத்துல தெரியலையே. ராம், அது சந்தோஷம் தான். அதுவும் மதியோட வளைகாப்புக்கு ஐ அம் ஹாப்பி தான். ஓகே, ஆனா ஒரே யோசனையா இருக்கு ராம். என்ன யோசனை? அதான் ராம், மதியோட வளைகாப்புக்கு எந்த சாரி கட்டலான்னு. இதுக்குதான் ஒரு 4-5 சாரி மட்டும் வச்சுக்கணும். 40-50 வச்சுக்கிட்டா இப்படிதான் யோசிக்க தோணும். ஐயோ ராம், நான் அப்படி யோசிக்கல. பிறகு இல்ல, சாரியே கட்டலாமா, இல்ல சுடி, இல்லாட்டி ஆஃப் சாரி, இல்லாட்டி லெஹங்கா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாதே. அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா கையில பிடிக்க முடியாது. என்ன ட்ரெஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கேவும் ஒரு வாரம் தனியா ஒதுக்கி வைக்கணும். டேய் கிண்டல் பண்ணாதடா, நீயே சொல்லு என்ன பண்ணலாம். நம்மகிட்டயே கேட்டுட்டா? இவகிட்ட இருக்கிற சேலையிலே ஒரு சேலையை சூஸ் பண்ணி சொல்லி அதையே போட்டுக்கோ, அதான் சூப்பர்னு சொல்லிட வேண்டிதான். ராம், நீ ரொம்ப அறிவாளிடா. எந்த சேலை சொல்லலாம்? எதுவுமே டக்குன்னு ஞாபகத்துக்கு வராதே. இப்போ ரீசெண்டா எடுத்தது நம்ம கோவில் பூஜைக்கு கொடுத்தப்போ. ஐயோ, அந்த சாரி என்ன கலரு? சாரி கலர் மறந்துருச்சு. ஆனா இப்பதானே எடுத்தோம், அது புது சாரி தானே, அதையே கட்ட சொல்லிடலாம். ராம், என்ன யோசிக்கிற? சிவானி, நாம போன மாசம் கூட ஒரு சாரி எடுத்தோமே. போன மாசமா? அதான் சிவானி, கோவில் பூஜைக்கு கொடுக்கும் போது புது சாரி கட்டணும்னு ஒரு சாரி எடுத்தியே. ஆமா, அதான். ஏய், நான் சொல்றத கேளு. அந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கும். இல்ல ராம், அதான். இங்க பாரு, நான் சொல்லும் கூட அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட உன்னை ஜூஸ் பண்ணி கொடுன்னு சொன்னேன். நான் உனக்காக கஷ்டப்பட்டு யோசிச்சு கண்டுபிடிச்சது. அதுவும் அந்த சாரி உனக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஐயோ, அதை கட்டிட்டு நீ நடந்து வந்த. என்னடா இது, வானத்துல இருந்த தேவதையை காணும்னு எல்லாரும் தேடுவாங்க. அதான் என் சிவானி தரையில நடந்து வருவாளே. ஓஹோ, அவ்வளவு அழகா இருப்பேனா? ஆமா, இங்க பாரு, நீ வேற எதையும் தேடாத, யோசிக்கவும் செய்யாத. டக்குன்னு அந்த சாரி எடு, அதையே எடுத்துட்டு போலாம். ஓகேவா? ராம், அந்த சாரி கலர் எனக்கு. ஏய், அந்த கலர் அவ்வளவு அழகா இருக்கும். உனக்கு ஏத்த கலர்னா அதான். அந்த கலர் இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே நிக்குது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த சாரி தான் பிடிச்சிருக்கு. இனி உன் இஷ்டம். ஏன் ராம், அந்த கலர் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? கண்ணுக்குள்ளே நிக்குதுங்கற? ஆமாமா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. என்ன கலர் ராம்? என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டா? என்ன கலர்னு நான் என்னத்த கண்டேன்? ஐயோ, சொல்லு ராம், என்ன கலரு? அது 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 ஒரு மாதிரியான கலரு. அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா சூப்பர் கலரு. ஓஹோ,
அப்படி ஒரு கலரு. ம் ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோ? ஒரு மாதிரி கேள்வி கேக்குறாளே. ராம், ஆ சொல்லுமா. இந்த சாரி எப்படி இருக்கு? நீ கட்டி இருக்கிறதா? ம். நல்லாவே இல்ல. ஆ? இங்க பாரு, நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன். மனசுல பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். உண்மையிலே ரொம்ப மோசம். இதெல்லாம் ஒரு கலரு, இது ஒரு சேலை. இத போய் எதுக்கடி எடுத்த? வர துட்ட ரொம்ப வேஸ்ட் பண்ற. உன் கலருக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. கீழே ஒரு கலரு, மேல ஒரு கலரு. இதெல்லாம் சேலையா? அத ரெண்டா கிழிச்சு இதோ இந்த ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் தெர துணியா போடு. அதுக்குதான் இந்த சேலை ஒர்த்து. ஏய் ராம், ஏன் இவ்வளவு டென்ஷன்? அவ்வளவு கேவலமாவா இருக்கு? ஆமாங்கறேன்ல. ஏன் ராம், இந்த கலர் உனக்கு பிடிக்கல? கீழே திரும்ப திரும்ப கேட்டுட்டு நான் சொன்ன சாரியை எடுத்து வச்சுட்டு வா, வீட்டுக்கு கிளம்பலாம். அப்பா இந்நேரம் கிளம்பிருப்பாங்க. சேஷா அப்பவே கால் பண்ணிட்டா கிளம்பிட்டேன்னு. நீதான் எப்ப பாரு லேட்டு தான். ஏய் ஒரு நிமிஷம், நீ எடுத்து வைன்னு சொல்றியே ஒரு சேலை. ஆ கண்ணுக்குள்ளேயே நிக்கிற கலரு. ஆ நம்ம கோவில் பூஜைக்கு எடுத்த சேலை. ஆ அதான்டா இப்ப நான் கட்டி இருக்கிற சேலை. இதா? வேற எதா? போன மாசம் நீ எடுத்து கொடுத்த சேலை இதான். இத நான் ஃபங்க்ஷனுக்கு கட்டணுமா? சூப்பரா இருக்குமா, கெட்டலாமே. இப்பதான் கிழிச்சு தர துணிக்கு போடுன்னு சொன்ன. அது வேற இது வேற. எது வேற? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விட்டுட்டா அவாட்டுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சுட்டு வந்துருவா. டைம் மிச்சமாகும் நினைச்சிட்டேன். எப்படிமா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? என்ன? இல்ல தப்பு தப்பா யோசிக்கிற. அப்படி நான் நினைக்கலையே. ராம், என்கிட்ட அட்டி வாங்கிறாத. அதுவும் உன்கிட்டலாம் நான் போய் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏய், நான் சொன்னது சரிதான். நீதான் தப்பான நேரத்துல இந்த சேலையை கட்டியிருக்க. யாரு? நானு? பின்ன நானா? ராம், சரி சரி, ஏதோ ஒண்ணு. இன்னும் 1 hour டைம் கொடுக்கறேன். ஏதாவது ஒரு சேலை எடுத்து வச்சுட்டு கிளம்பி வா. அதெல்லாம் முடியாது. ஏன்? இந்த சேலையை துவச்சு நாளைக்கு கட்டிக்கிறியா? ராம், பின்ன என்னடி பண்ணணும்? என்கிட்ட 50 சேலை இருக்குன்னு சொன்னேல, அதுல எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்ணி கொடு. ஆஹா ஆஹா. என்ன? சிவானி, நான் எதை எடுத்து கொடுத்து இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீ நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவ. எனக்கு பிடிக்கணும்ல. நான் 50 சேலையை எடுத்து உன் கையில காமிச்சாலும் நீ பிடிக்கலன்னு தான் சொல்லுவ. அப்படின்னு இல்ல, எனக்கு பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. அது சரி ஓகே வா. வானா? கடையில போய் ஒரு சேலை எடுத்துட்டு கிளம்புவோமா? ஐயோ ராம், 50 சேலையில ஒன்னு செலக்ட் பண்ண முடியாதனா? கடையில 500 5000 இருக்கும். நாம எப்படி செலக்ட் பண்றது? இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. ஒரு மனசை நான் சிக்கிக்கிட்டேங்கிறதுக்காக இந்த அளவுக்கு என்ன பாடா படுத்த கூடாது, பாத்துக்கோ. ஐயோ ராம், பாவம் போல மூஞ்ச வச்சுட்டு உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது. சிரிப்பு வருதா? சரி ஓகே, ரொம்ப கஷ்டப்படாத. நான் ஏற்கனவே ஒரு சாரியை செலக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட கேட்கலாமேன்னு கேட்டேன். சரி சரி விடு, நான் அதை எடுத்து வச்சுட்டு கிளம்பி வரேன். அடி பாவி, செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்டியா? ஐயோ, முதையே உன் இஷ்டம்னு சொல்லியிருந்தா செவனேன்னு எடுத்து வச்ச சேலையை எடுத்துட்டு வந்திருப்பா. அதை விட்டுட்டு நானா வாய விட்டு இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணிய வத்த பேசியிருக்கேன். ராம், உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. என்ன ராம் யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, என் அறிவை கண்டு நானே மெய் சிலிர்த்து போயிட்டேன். ரொம்ப சிரிக்காத, வா கிளம்பலாம். சரிதான். இந்த பொண்டாட்டிங்க சேலையை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா மட்டும் தயவு செஞ்சு யாரும் தலையிட்டுறாதீங்க. பட்டாவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன ராம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா உன்னை பத்தி பெருமையா பேசுனேன். வா போலாம். என்னாச்சு? இந்த ஆந்தக்கண்ணே கோபமா ரூம்குள்ள போன்னு சொன்னா நாமளும் வந்துட்டோம். இன்னும் ஆளை காணுமே. எதுக்காக நம்ம மேல இந்த கொலவெறி? நாம அப்படி ஒண்ணுமே பண்ணலையே. என்னவா இருக்கும்? காட்டறமே வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டியா? பாட்டு உனக்கு பாட்டு கேக்குது? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். இவ எப்ப வரப்போறான்னு தெரியலையே. ஐயோ, உன்னை பார்த்த பின்புதான் எந்தன் சோதனை காலம். இருக்கும். ஹாய் ஆந்தக்கனி, வா வா. என்ன புருஷனா ஆசையா ரூம்குள்ள வான்னு சொன்ன, நீ என்ன இவ்ளோ லேட்டா வர? அது ஒண்ணு இல்ல, ஆசையா வர சொன்னேல, அதுக்கு தக்கன பூஜை கொடுக்கணுமா இல்லையா? பூஜையா? சரி, எதா இருந்தாலும் ஓகே. கடகடன் கூடு. நாளைக்கு மதிய நீயோட வளைகாப்பு. வீட்டுல எல்லாம் பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நாம மொத்தம் இப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? வெட்டிலாம் இல்லடா. சரி, நான் இப்ப வரும்போது என்ன பாட்டு படிச்ச? என்ன பாட்டா? அது ஏதோ சோதனை காலம் சொன்னியே. ஹே, அத கேக்குறியா? சும்மா உன்ன நினைச்சிட்டு இருந்தேனா, அப்படியே அந்த பாட்டு வந்துருச்சு. என்ன பாட்டு? உன்னை பார்த்த பின்புதான் எந்தன் சோதனை காலம்.
படிக்கிறேனா? நான் இல்லாதப்ப என்ன பாட்டு படிச்சிருப்ப? என்ன பாட்டு? அத நீதான்டா சொல்லணும். நேத்து நைட் என்ன பாட்டு படிச்ச? நேத்து நைட்டா? ஆமாடா, 4 பேர் மொட்டை மாடிக்கு போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அப்போ நீ என்ன பாட்டு படிச்ச? நான் எங்கடா பாட்டு படிச்சேன்? ஆத்தாடி, எவனோ ஒரு நல்ல வேலை பார்த்து விட்டு போயிருக்கான். எவன் தெரியலையே. சொல்லுடா காட்டேருமே, என்ன பாட்டு படிச்ச? நான் பாட்டு படிக்கலையேமா. நீ படிச்சிருக்க, அது எனக்கு தெரியும். என்ன பாட்டு நீயா சொல்றியா இல்ல நான் கண்டுபிடிக்கவா? எவன் பார்த்த வேலைடா இது? சொல்லுடா சொல்லு. அது அது வந்து நான் என்னத்த சொல்லனா? எவன் பார்த்த வேலைமா? என்ன பாட்டு படிச்ச? இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாளைக்கு என்ன பார்க்க வாங்க. எல்லாருக்கும் குட் நைட்.